பொதுவாகவே இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாடுகளில் இருக்கிற நடுத்தர வர்க்க குடும்பத்தோட அதிகபட்ச கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அவங்க பையனோ பொண்ணோ டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக தங்களோட சேமிப்பு மொத்தத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்காக ஊக்கப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களை கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அதில் ஒரு பெருங்கனவு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வருஷம் 22 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட நீட் யூஜி வந்து எழுத இது பண்ணியிருந்தாங்க. அந்த 22 லட்சம் மாணவர்களோட கனவுல தான் இப்போ ஒரு பெரிய இடி விழுந்திருக்கு. நீட் யூஜி எக்ஸாம்ல தேர்வுத்தாள் குளறுபடி, அப்புறம் அதுக்கான ரீ எக்ஸாம்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டாலும் கடந்த சில மாசங்களா நம்ம தேசத்தோட இந்த எக்ஸாம் கல்ச்சர், அதாவது எக்ஸாமினேஷன் நடத்துற அந்த அமைப்புகள், அந்த எக்ஸாம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணாலே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் ரேஞ்சுக்கு ரொம்ப பரபரப்பாகவே இருக்கு. நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கான லாஜிக் ஷோல பேச போறோம். உண்மையாவே இந்த டெலிகிராம் பேன் பண்றதோ இல்லை இந்த மாதிரியான ஆப்புகளை பேன் பண்றதோ இந்த தேர்வுத்தாள் குளறுபடி, அதாவது லீக்கேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுமா? இதை தாண்டி ஆக்ஷனா கவர்மெண்ட் என்னெல்லாம் எடுக்கணும், அண்ட் முக்கியமா கல்வித்துறையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன, தேசிய அளவில் நம்ம கவனத்தில் கொண்டு வர வேண்டிய சில சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன, அண்ட் முக்கியமா டெக்னாலஜி ரிலேட்டடாக பண்ற இந்த மோசடிகள் எப்படிலாம் நடக்குது, அதுக்கான மாஃபியா எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அந்த நெட்வொர்க் எப்படிலாம் செயல்படுது, இதெல்லாமே இந்த வார லாஜிக் ஷோ எபிசோட்ல நம்ம பேசுவோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ரீசெண்டாக நடந்த நீட் யூஜி தேர்வும் அதே மாதிரி யூஜிசி நெட் தேர்வும் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அங்கே நடந்த வினாத்தாள் மோசடி, அந்த வினாத்தாள் லீக் அப்படிங்கிறது ஒரு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே, இந்தியாவோட மொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே ஒரு கேள்விக்கு உள்ளாயிருக்கு, கேலிக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட தொடர்ச்சியாக உச்சகட்டமாக ஒன்று பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுமார் 15 கோடி இந்தியர்கள் உபயோகப்படுத்துகிற டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பேன் பண்ணாங்க. அதுக்கு காரணமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டெலிகிராமில் தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, டெலிகிராமில் தான் பல விஷயங்கள் இந்த மாதிரியான லீக்கேஜ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை முன் வச்சாங்க. அதைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை NTA என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டெலிகிராமை பேன் பண்ணணும், அது பேன் பண்ணிட்டா இந்த லீக்கேஜ் எல்லாம் பிரிவென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதா அவங்க சொன்ன விஷயம். உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜூன் 22 வரைக்கும் நாங்கள் டெலிகிராமை வந்து பிளாக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து முன் வச்சாங்க. இது ஒரு பெரிய ரிப்பர்கஷன்ஸை கிரியேட் பண்ணிச்சு. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே டெலிகிராம் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்பட்ட வருதுன்னா, பைரசி தாண்டி இந்த மாதிரி ஸ்டடி குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த கொஸ்டின் ஷேரிங், அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பேசுற விஷயங்கள், ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத ஒரு மெத்தட்ல டெலிகிராம்ல கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அதுல தீங்கும் இருக்குதான். இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப்லேயே கூட இந்த மாதிரி பல தீங்குகள் இருக்கும் தான். பட் அதெல்லாம் தாண்டி டெலிகிராம் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய சிக்கல் வந்து ஒரு பெரிய இடியா விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீட் மறுதேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஜூன் 16 இருந்து ஜூன் 22 வரைக்கும் டெலிகிராம் கண்டிப்பா பேன் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல இருந்தே அதை தூக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ISP வரைக்கும் உள்ள போய் ISP மூலமா IP அட்ரஸையும் முடக்க ட்ரை பண்ணாங்க. அதாவது டெலிகிராம் வந்து அன்அஃபிஷியலா APK-வா எங்கேயும் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, டெலிகிராம் ஜூன் 22க்கு அப்புறம் செயல்பாட்டுக்கு வந்தாலும் ஜூன் 30 வரைக்கும் அதுல மெசேஜ் எடிட் பண்ற ஆப்ஷனை டோட்டலாவே பேன் பண்ணாங்க. ஏன் அந்த பர்டிகுலரான ஒரு ஃபீச்சரை மட்டும் பேன் பண்ணாங்க அப்படிங்கறதா இந்த நீட் அண்ட் UGC நெட் உள்ள இருக்கிற ஒரு பெரிய சூட்சமம். இதை பத்தி சென்னை IIT இயக்குனர் காமகோடி ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்த எடிட் ஆப்ஷனை தூக்குனதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை அவர் நீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக இந்த மூசடி கும்பல், இந்த மாஃபியா என்ன பண்ணுது அப்படின்னா, தேர்வுக்கு முன்னாடி நேரத்தில் அந்த குரூப்ல ஒரு PDF ஃபைலையோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஃபைலையோ வந்து போட்டுருவாங்க. அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிச்சு அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியே வருது இல்லையா, வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெலிகிராமில் அந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த போலி டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் போட்ட அந்த டாக்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணிடுவாங்க. இது இப்படி எடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டெலிகிராமில் எங்கேயுமே விசிபிளாக இருக்காது. உதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்ல அதை எடிட் பண்ணீங்க அப்படின்னா எடிட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை காட்டும். பட் டெலிகிராம்ல அந்த ஃபீச்சரே கிடையாது. அது எடிட் பண்ணது அப்படிங்கிறது காட்டாது. பழைய டைம் ஸ்டாம்ப் அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஸோ இது மூலமா நிறைய பேரண்ட்ஸ் என்ன நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த மோசடி கும்பலுக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் முன்னாடியே கிடைச்சிருது அப்படிங்கிறது தான். உடனே அவங்கள வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே கிடைச்சிருது அப்படிங்கிறது அவங்களோட ஆணித்தரமான நம்பிக்கையா மாறி போச்சு. பேப்பர் லீக்டு நீட், பிரைவேட் மாஃபியான்னு பல குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த டெலிகிராம்ல இருக்கிற அந்த மோசடி கும்பல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வல்னரபிளான
பேரண்ட்ஸை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து 14,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் பேரம் பேசி கொஸ்டின் பேப்பரை விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட உண்மையாவே கொஸ்டின் பேப்பரே கிடையாது, பட் ஸ்டில் இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வர வச்சு கிரிப்டோ கரன்சில பணத்தை மாத்தி டோட்டலா அப்படியே எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய மோசடியா பேசப்பட்டுச்சு. இது பத்தி நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டோட்டலாவே ஒரு மோசடி வேலை மட்டுமே. இதனால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, இல்ல கொஸ்டின் பேப்பர் அதாவது ஒரு யூஜிசி நெட்டோட ஒரு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆகி மாணவர்களுக்கு அது ஹெல்ப் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணப்படல. ஏன்னா இங்க நடந்தது வெறும் காசுக்காக ஏமாற்று வேலை. டெக்னாலஜியை வச்சு வல்னரபிளான பேரண்ட்ஸை, ரொம்ப இன்னசென்ட்டான பேரண்ட்ஸை, இல்ல ஒரு ஆஸ்பிரன்ஸை ஏமாத்துனது மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு இந்த நியூஸ் உடனே கேள்விப்பட்டோடனே யூஜிசி நெட் அப்படிங்கிற மொத்த எக்ஸாமையும் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிச்சு. இப்படி கேன்சல் பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த எக்ஸாம் சிஸ்டம் அப்படிங்கிறது எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆச்சு. நெட் எக்ஸாம்ல இந்த மாதிரி டெலிகிராம்ல வச்சு விளையாண்டது ஃபேக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் மே 3ஆம் தேதி 2026 மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அப்ப நடந்த ஒரு விஷயம் உண்மையாவே ஒரிஜினல் கிரிமினல் வேலைக்கு கொஞ்சமும் குறைவில்லாதது அப்படிங்கிறாங்க இந்த கல்வித்துறையை சேர்ந்த ஆர்வலர்கள். அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத்னு பல மாநிலங்கள்ல பரவி கிடந்த ஒரு நெட்வொர்க்கோட கைங்கரியம் இது அப்படிங்கறத அவங்களோட குற்றச்சாட்டு. அப்படி என்ன நடந்தது? பீகார்ல சஞ்சீவ் முக்கியா அப்படிங்கிற வினாத்தாள் மோசடி மன்னன் தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு பள்ளியை டார்கெட்டா வச்சுக்கிட்டாரு. அங்க இருக்கிற பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்கூடையும் டாக் டீம் போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே திருடி இருக்காங்க. திருடினவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பல லட்சம் பணம் கொடுத்த அந்த பசங்களை ஆஸ்பிரன்ஸை பாட்னாவிலையும் ராஞ்சிலையும் ரகசிய அறைகளில் தங்க வச்சு கொஸ்டின் பேப்பரை மனப்பாடம் பண்ண கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய லீக்கா கன்சிடர் பண்ணப்படுது. இன்னொரு பக்கம் குஜராத்ல சுமேர் சிங், ஆகாஷ் மீனா அப்படிங்கிற 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை இதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சுமார் 8 ஃபேக் சேனல் கிரியேட் பண்ணி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமா தங்களுக்கு பெரிய லெவல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது மூலமா பல லட்சம் ரூபாயை சுருட்டிட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுருட்டிட்டு அவங்களும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ரொம்ப அலர்ட் ஆயிருக்கு. டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்குள்ள திரும்ப வரதுக்கு, திரும்ப கன்சிடர் பண்றதுக்கு இந்த மோசடியும் ஒரு முக்கியமான காரணம். இப்படி திருடின பணத்தை ஆன்லைன் கேமிங் சைட்ஸ் மூலமா மாத்திருக்காங்க. இது சாதாரண ஒரு கிரிமினல் வேலை கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா, ஒரு கார்ப்பரேட் சதி அப்படிங்கிற மாதிரி பல கல்வி ஆர்வலர்கள் சொல்றாங்க. அதுவும் முக்கியமா இது வந்து கோச்சிங் சென்டர் சம்பந்தப்பட்ட மாஃபியாக்களோட ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கறத அவங்க சொல்ற குற்றச்சாட்டு. டெலிகிராமை பேன் பண்ணோனே அதோட சிஇஓ பவுல் தரோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அதுல முக்கியமா அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வெறும் கம்யூனிகேஷன் ஆப் மட்டும்தான் அப்படிங்கறதா அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை தாண்டி அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க கிட்டத்தட்ட ஏஐ யூஸ் பண்ணி 900க்கும் மேற்பட்ட லிங்க்குகளை நாங்க டெலிகிராம்ல இருந்து தூக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் பரிமாறப்பட்ட லிங்க்ஸ் அது எல்லாத்தையுமே நாங்க ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ரிலேட்டடா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த லிங்கை, சஸ்பீஷியஸ் லிங்க்ஸை நாங்க வந்து டெலீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்ட். அதை தாண்டி அவர் ஒரு மெயின் அக்யூசேஷனும் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்தியாவில் ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பிஜிபி ஹைஜாக்கிங் அப்படிங்கிற மாதிரி டெலிகிராமை முடுக்க ட்ரை பண்றாங்க. பிஜிபி ஹைஜாக்கிங்கிறது ஒரு சைபர் அட்டாக் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை யூஸ் பண்ணி எங்களை டெலிகிராமை இந்தியாவில் செயல்பட விடாம ரிலையன்ஸ் மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள், வாட்ஸ்அப் மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்யறாங்க அப்படிங்கறத அவர் வைக்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டு. அதனாலேயே இது வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு பத்தின விஷயம் கிடையாது, இது ஒரு கார்ப்பரேட் வார் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. சரி, டெலிகிராம்ல திருநாங்க, இந்த மாதிரி மோசடிகள் செஞ்சாங்க, அதனால அதை பேன் பண்ணாங்க. பட் வாட்ஸ்அப்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, அதை ஏன் பேன் பண்ணல அப்படிங்கறதா பலரோட கேள்வியா இருந்துச்சு. இதுக்கு டிஃபென்சிவா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல அந்த எடிட் ஃபீச்சர் அப்படிங்கிறது 15 இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள தான் ஒர்க் ஆகும். அண்ட் எடிட் பண்ணாலுமே எடிட்டட் அப்படிங்கிறது காட்டும். அதனால அதை நாங்க வந்து பேன் பண்ணல அப்படிங்கறது தான் கவர்மெண்ட் சொல்ற ஒரு டிஃபென்ஸ். இந்த விவகாரம் உடனே ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தியா மாறிச்சு. கர்பான் ஜனதா பார்ட்டி, சிஜேபி அப்படிங்கிற மாதிரியான அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சேர்ந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாபெரும் போராட்டத்தை இந்தியா ஃபுல்லா நடத்தினாங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்னு நிறைய இடங்கள்ல அந்த போராட்டம் நடந்துச்சு. அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா ரீ எக்ஸாம் நடத்தாம போங்க, பட் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் கேன்சல் ஆனதுக்கு மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முதன்மையான கோரிக்கை. அதே மாதிரி உடனடியாக மறுதேர்வு நடத்துங்கன்னு அப்போ சொன்னாங்க. அதே மாதிரி மறுதேர்வும் நடத்தப்பட்டுச்சு. பட் மாணவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அண்ட் முக்கியமா கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறது அவங்க போராட்டங்களோட முக்கியமான அம்சமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் அதை தொடர்ந்து பின்னணியில் நடந்த விஷயங்கள் தான். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆணிவேர் என்ன அப்படிங்கறது தேடி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அப்படிங்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும். என்ன சிக்கல் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், இல்ல யூஜிசி நெட் எழுதுறவங்களா இருக்கட்டும், எல்லார்கிட்ட இருந்தும் எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிற முறையில 3,512 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா கிட்டத்தட்ட அவங்களுக்கு லாபம் மட்டுமே 448 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தகவல் சொல்லுது. இந்த லாபத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு காசை சம்பாரிச்சுட்டு அவங்க கொஸ்டின் பேப்பரை எப்படிலாம் எக்ஸாமுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிறது பார்த்தா உண்மையா அது ஒரு கேலி கூத்தா தான் இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அவங்க இப்பவும் பின்பற்ற ஒரு முறை என்ன அப்படின்னா பழைய காலம் மாதிரியே ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல
கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறது, அதை வந்து ஒரு லாக்கரில் போட்டு ஒரு பெரிய லாரியில் ஏற்றிடுறது, அங்கேருந்து அங்கங்கே சென்டர்ஸ்க்கு அந்த வந்து லாரியில் அப்படியே அனுப்பிடுறது. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரோட கை இந்த கொஸ்டின் பேப்பரில் படுது. 100 பேர் பக்கம் கை மாற்றுறாங்க. இதில் எங்கே லீக் நடந்தது, எப்படி லீக் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற ஒரு கேள்வி. இப்படியான பழைய ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான கமிட்டி கிட்டத்தட்ட 101 பாயிண்ட்ல இந்த பிரச்சனைகளை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் கீ பாயிண்ட்ஸாக அவங்க சொல்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுவே வந்து இந்த பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா என்கிரிப்டட் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது கொஸ்டின் பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிடாதீங்க. ஏற்கனவே அது பிரிண்ட் ஆகி வர வேண்டாம். எக்ஸாமுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அந்தந்த சென்டர்லேயே டிஜிட்டல் என்கிரிப்ஷன் மூலமாக அதை பிரிண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுங்க. ஸோ தட் அது வந்து என்கிரிப்டட் டேட்டாவே ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குதோ அதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதா அவங்க சொல்ற முதல் பாயிண்ட். கிட்டத்தட்ட 2027க்குள்ள மொத்தமாக இந்த பேப்பர் சிஸ்டமே ஒழிச்சிட்டு கணினி மூலமாக இதை நடத்துறதுக்கான வழிமுறைகளை தேடுங்க அப்படிங்கிறதா அவங்க சொல்ற ரெண்டாவது பாயிண்ட். ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறிச்சு, இவ்வளோ ஏஐல இவ்வளோ அட்வான்ஸாக வந்துட்டோம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்னும் இந்த மாதிரியான அனலாக் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் பிரிண்டிங்லாம் பண்ணி அதில் இவ்வளோ ரிஸ்க்ல சிக்கிறதுக்கு நம்ம டிஜிட்டலில் டோட்டலாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த சிக்கலும் வராது அப்படிங்கிறதா அவங்க சொல்ற வாதம். இதெல்லாம் தாண்டி காலங்காலமாக எக்ஸாம்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா ஆள் மாறாட்டம் அப்படிங்கிறதா. கேண்டிடேட் ஆஸ்பிரன்ஸ் சம்பந்தமாக நடக்கிற அந்த ஆள் மாறாட்டம் பல லட்சம் மாணவர்களோட கனவை இன்னுமே பாதிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்காக அவங்க சொல்ற முன்னெடுப்பு என்ன அப்படின்னா பயோமெட்ரிக், ஐரிஸ் ஸ்கேன், அப்புறம் ஏஐ மூலமா இன்னும் அனலைஸ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த ஆள் மாறாட்டத்தை நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதா அவங்க வைக்கிற வாதம். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரே கொஸ்டின் பேப்பரை இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சாதானே சிக்கலாகுது. நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ல மல்டிபிள் செட்ஸ் எடுப்போம். அந்த மல்டிபிள் செட்ஸை பிரிச்சு வேற வேற ஸ்டேட்டுக்கு, வேற வேற சிட்டிஸ்க்கு வேற வேற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ தட் ஒரே கொஸ்டின் பேப்பர் எங்கேயுமே இருக்காது. ஒருவேளை ஒரு இடத்துல லீக் ஆனா கூட அது இந்தியா முழுக்கும் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வேற வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அது மூலமா தேர்வு எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட். இவ்வளவு கலைபரங்கள் நடந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா பிரச்சனைக்கு காரணமானது டெலிகிராம் ஆப் தான். அதை நாங்கள் பேன் பண்ணிட்டோம், அதனால எந்த இஷ்யூவும் இல்லை, பிரச்சனைக்கான ஆணிவேர் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். பட் இந்த விஷயத்துல டெலிகிராமை பேன் பண்ணா மட்டும் எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிறது தான் கல்வி ஆர்வலர்கள் முன்வைக்கிற கேள்வி. ஏன் அப்படின்னா இந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை பேன் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா கூரை ஒழுகிட்டு இருக்கிறப்போ கூரையை சரி பண்ணாம கீழே இருக்கிற பாத்திர அளவு பத்தலைன்னு சொல்லி வேற பாத்திரத்தை எடுத்து வைக்கிற மாதிரி தான். இதுல என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி. கூரையை சரி பண்ணணும் அப்படின்னா டோட்டலாவே சிஸ்டமை ரீவேம் பண்ணணும். கமிட்டி பரிந்துரைச்ச மாதிரி பல விஷயங்கள், பல டிஜிட்டல் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்த ஆக்ஷனா கொண்டு போகணும் அப்படிங்கிறதா அவங்களோட கருத்து. ஒரு சாதாரண ஆப்பை முடக்கிறதுனால நேர்மையா படிக்கிற பசங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்காம போயிருக்கு. கிட்டத்தட்ட 15 கோடி பயனாளர்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து எகைன் இந்த ஒரு சோஷியல் மீடியா வந்து பேன் பண்றதுனால மட்டும் எல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிறது அவங்களோட ஆதங்கம். சிஸ்டமே இங்கே அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையும். இந்த டெலிகிராம் பேன் பத்தியும், நீட் எக்ஸாம், அந்த யூஜிசி நெட் இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜஸ் பத்தியும், இந்த இஷ்யூஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு டாபிக்கோட எக்ஸ்பிளனேஷனோட, வேற ஒரு லாஜிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.